guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கின நியான் போத்தோஸ் எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு செடியை வாஷ் பண்ணி 1 வீக் தண்ணியில் போட்டு வைக்கலாம். இல்லை டைரெக்டாக அப்படியே நட்டு வச்சாலும் ஓகே தான். அப்புறம் எப்பவும் போல் நம்ம பாட்டம் லேயரில் கொஞ்சம் தேங்காய் நார் போட்டுக்கலாம். தேங்காய் நார் போட்டுட்டு கொஞ்சம் பாதி அளவுக்கு நம்ம மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெம்மாக எடுத்து மண்ணுக்குள்ளே வைக்கலாம். நல்லா ரூட்ஸ் வந்த ஏரியா மட்டும் மண்ணுக்குள்ளே வைக்கலாம். அப்புறம் க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவை மண்ணுக்கு வெளியே வச்சிடலாம். போத்தோஸ் நடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் நட முடியும். எனக்கு இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தது. ஒன்று ஒன்றா பார்த்து புதுசாக வளர்ந்துட்டு வர ஏரியாலாம் வெளியே வந்திருக்கா அப்படிலாம் பார்த்து செக் பண்ணி தான் நான் பொறுமையாக தான் நடுவேன். மற்ற பிளான்ஸ் மாதிரி நம்மளால் ஃபாஸ்ட்டாக நட முடியாது. அந்த புதுசாக வளர்ந்துட்டு வர ஏரியாவை நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சிங்கன்னா அது அந்த லீஃப்லாம் உங்களுக்கு கருகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி அளவுக்கு மட்டும் மண்ணை ஃபில் பண்ணிக்கோங்க பாட்டில். கொஞ்சம் ரூட்ஸ் க்ரோத் ஆகி மித்த ஏரியாலேயும் உங்களுக்கு ரூட்ஸ் க்ரோ ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் மண்ணை கொக்கோ பீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த போத்தோஸ் இதை மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது தரையில் நட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வளரும். எந்த கேரிங்குமே தேவையில்லை. மழை பெய்கிற ஏரியாலெல்லாம் நிறையா வளரும். அதுக்கு ஹியூமிடிட்டி மட்டும் இருந்தால் போதும். இதுவே பாட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கேர் பண்ணணும். கொஞ்சம் தண்ணிலாம் தெளிச்சு விட்றது. லீஃப்க்கெலாம் நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா வளரும். அப்புறம் வாட்டரிங் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தண்ணி ட்ரை ஆக நம்ம பாட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொக்கோ பீட் நம்ம நிறையாவே ஆட் பண்ணியிருக்கோம். 50% கொக்கோ பீட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி நல்லாவே அதில் நிற்கும் பாட்டில். தண்ணி ட்ரை ஆக ஊற்றிக்கலாம். இது இன்டோர் பிளான்ட். டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது. டைரெக்டாக சன்லைட் பட்டுச்சுன்னா இந்த செடியோட லீஃப்லாம் கருகி போகிடும். அதோட க்ரோத்தே ஒழுங்காக இருக்காது. ஆனால் பிரைட் சன்லைட்டில் இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே க்ரோத் ஆகும். இன்டோரில் வச்சிங்கனாலும் விண்டோ பக்கத்தில் மேக்ஸிமம் வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபர்டிலைசர் இன்டோரில் வைக்கிறதா இருந்தால் சீவீட் ஃபெர்டிலைசர், NPK மாதிரி லைட்டாக ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணிக்கலாம். கம்போஸ்ட்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆட் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் ஆட் பண்ணாலும் போதும். ரொம்ப வெளிச்சம் இல்லாத இடத்துல வைக்க வேண்டாம். இன்டோரில் வைக்கிற பிளான்ட்ஸு எல்லாமே நீங்கள் வீக்லி ஒன்ஸு மார்னிங் சன்லைட்டில் வச்சிங்கன்னா நல்லா வரும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.